யோசேப்பை குறித்து வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. அவனுடைய சகோதரர்லாம் அவனுக்கு விரோதமா எழும்பினதுக்கு அப்புறமும் அவனிடத்துல ஹெல்ப் கேட்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா யோசேப்பு அவர்களுக்காக அழுதான். அப்போ தன்னுடைய மனசுக்குள்ள அவனுடைய சகோதரர்களை குறித்த ஒரு பிடிவாதமும் இல்லை. அவன் பிடிவாதம் பிடிக்கணும்னா எவ்வளவு பிடிச்சிருக்கலாம். அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரையோ ஒருத்தரை ஆண்டவர் எச்சரிக்கிறார். உன் காலத்தை நீ பாட்டுக்கு என்ன பண்ணிடாத, வீணடிச்சிடாத. உன்னுடைய வாழ்க்கையை நீங்களாகவே கெடுக்கிறதற்கு ஆரம்பித்து விடாதீர்கள். நீங்க அப்படியே லெகுவா இருங்க. உங்களை ஆண்டவர் பயன்படுத்தணும்னா நீங்க லெகுவா இருந்தாதான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். நீங்க ரொம்ப அந்த ஸ்டெஃபனா இருந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்தவே முடியாது. நீங்க நல்லா கவனிங்க. குயவனுடைய கையிலே இருக்கிற களிமண் எப்ப அழகான பாத்திரமாய் வனையப்படும்னா அது கட்டி ஆகும் போது அல்ல, அது லூசா இருக்கும் போது தான் அவன் நினைக்கிறது மாதிரி வளைய முடியும். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் குயவன் செய்யற அந்த மண்பாண்டம் செய்யற இடத்துக்கு போய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த குயவன் தன்னுடைய கையில பாருங்களேன், ஒரு மண்ணு அப்படியே ஒரு உருண்டையா எடுத்து அதை தன்னுடைய எந்திரத்துல வச்சு வனையும் போது அந்த மண்ணு ஃபர்ஸ்ட் கொலகொலன்னு தான் இருக்கும். அதனால விட்டுற மாட்டான். பக்கத்திலேயே ஒரு தண்ணி வச்சிருப்பான் பாருங்க, ஒரு பாட்டில். அவன் எடுத்து தன்னுடைய கையை அடிக்கடி அந்த தண்ணிக்குள்ள முக்கிட்டே இருப்பான். அந்த தண்ணியினுடைய பதம் இருக்கிற வரைக்கும் அவருடைய விரல்ல அவருடைய கையில எந்தெந்த இடத்துல எல்லாம் டாட் வைக்கிறாரோ அதெல்லாம் அழகா வந்துடும். ஆனா இப்போ ஒண்ணு செஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த மண்ணை அவன் குலைச்சுதான் வச்சிருக்கான். ஆனா அப்படியே எடுத்து திருப்பி பண்ண முடியாது. அது வெயில் அடிச்சதுனால கெட்டி ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்ப தண்ணி ஊத்தி திரும்ப அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் இன்னொரு பாத்திரம் வணைகிறார். அப்போ ஆண்டவர் எப்போ உங்களை உருவாக்குவார் அப்படின்னா நீங்க எப்படி இருக்கணும்னா லெகுவா இருக்கும்போது ஆண்டவர் உருவாக்குவார். நீங்க எதையுமே பிடிச்சு வச்சிருக்க கூடாது. எனக்கு தான் இதுதான் இப்படிதான் நடக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா அது ஒரு லைன் போட்டுருவோம், இது ஒரு யோசனை வச்சிருவோம், அதுதான் அவ்வளவுதான், நான் இறங்க மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல, அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையா ஆண்டவர் எந்த காலத்திலும் என்ன பண்ணிட முடியாது, உருவாக்கவே முடியாது. அதற்கு மாறாக ஆண்டவரே உங்களுடைய சித்தம் போல எப்படினாலும் என்ன பண்ணுங்கன்னா என்ன வனஞ்சு கொள்ளுங்க ஆண்டவரே, என்ன உருவாக்குங்க ஆண்டவரே. நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, எனக்கு திறமைகள் ஒண்ணும் இல்லை, எனக்கு படிப்பு ஒண்ணும் இல்லை, எனக்கு ஞானம் ஒண்ணும் இல்லை. நீங்க அவருடைய சமூகத்தில் அப்படியே இழகுங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை அழகான ஒரு பாத்திரமாய் இந்த 21 நாட்கள் ஜெபத்திலே கர்த்தர் அதைத்தான் வாக்கு கொடுக்கிறார். மகளே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படு, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவர் அப்பொழுது உங்களை அழகாய் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் தாழ்மைப்படுகிறேன். சொல்லுவோம், என் இஷ்டம் எதுவுமே இல்லை, என் விருப்பம் எதுவுமே இல்லை, எனக்கு டிசைட் பண்ண தெரியாது, எனக்கு முடிவெடுக்க தெரியாது. சொல்லுங்க சத்தமா எல்லாரும் ஜெபம் பண்ண. ஆண்டவரே உம்முடைய பலத்த கைக்குள்ள நான் அடங்கி இருக்கிறப்பா, என்ன எப்படி வேணாலும் வனஞ்சுக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா என்னுடைய விருப்பம் அல்ல, அப்பா என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய மனதிலே எண்ணி இருக்கிறது அல்ல, உங்களுடைய சார்பிலே நான் விழுகிறேன், உம்முடைய கரத்திலே நான் விழுகிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய மனம் போல் என்னை வனைந்து கொள்ளுவீராக, மனம் போல் என்னை வனைந்து கொள்ளுவீராக. ஹல்லேலூயா.